ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் பாயிண்டில் எப்படி பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, நம்ம எப்படி புதுசாக நீங்கள் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறது, அது எங்கே போய் சேவ் ஆகுது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பவர் பாயிண்ட் எப்படி ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட் பட்டனை, ஸோ எல்லாருக்கும் கீழே ஸ்டார்ட் பட்டன் லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணினா ஃபஸ்ட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸல் இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு பவர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன். ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நியூன்னு காட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ இது புதுசாக வந்து பிளாங்க் ப்ரெசன்டேஷன் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்னா ரீசெண்ட்டுன்னு போட்டிருக்குங்களா, ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ஓப்பன் பண்ணீங்களோ அந்த ஃபைல் நேம் காட்டும். இங்கிட்ட சைடில் ரைட் சைடில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்துட்டு ஸோ டெம்ப்ளேட், இதுக்கு பேர் வந்து டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ வந்து என்ன எடுக்க போகிறேன்னா பிளாங்காக ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இங்கே நியூன்னு கூட கொடுத்துக்கலாம். நியூ கொடுத்தீங்கன்னா கூட கீழே வந்து இதான் சொல்லுது, இதான் டெம்ப்ளேட்டுங்கிறது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நான் பிளாங்க் ப்ரெசன்டேஷன் தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கேயே ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் ஃபுல்லாகவே இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா என்னென்ன வருது பாருங்கள், அவுட்லுக்கு, வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மாதிரி பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இதுலேயும் நியூ போட்டு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பட்டனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் ஹியர் டு சர்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட இங்கே வந்துட்டு என்னென்ன ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் பவர் பாயிண்ட் எக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் ரீசெண்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பவர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து இப்போ பவர் பாயிண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நியூ பிளாங்க் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. இல்லாட்டா இங்கே ரைட் சைடில் வந்துட்டு நிறைய நான் வந்து இங்கே கூட நீங்கள் டாஸ்க் பாரில் கூட வச்சுட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணாங்க கூட வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ என்னென்ன ஃபைல் ஓப்பன் பண்ணேன், எத்தனை தடவை 3 தடவை கிளிக் பண்ணேன்னா, ஸோ 3 தடவை க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஃபைல் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். பவர் பாயிண்ட் 4, 5, 6 இந்த மாதிரி ஃபைல் நேம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த என்டர் பட்டன் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் 4 அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சேவ் பண்ணுறதை வந்துட்டு ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுங்க. சேவஸ் 2 இருக்குது. சேவஸ்னால் ஏற்கனவே சேவ் பண்ணதை திருப்பி வந்து நீங்கள் வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ நான் புதுசாக தான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். அதனால் ஃபைலில் போயிட்டு சேவ்னு சொல்லி கொடுக்குறேன். சேவ்னு சொல்லி கொடுத்தோன்னா எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்துட்டு எங்கே சேவ் பண்ணால் நீங்கள் ப்ரௌஸில் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ப்ரௌஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கம்ப்யூட்டரில் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. இப்படி மேலே போனீங்கன்னா ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸ்னால் மை டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா C:/L கூட சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், E:/F:/. சொல்லிவிட்டு. இதெல்லாம் நிறையா ஃபோல்டர் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எங்கேனாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே சேவ் பண்ணுறாங்களோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன்னா டாக்குமெண்ட்ஸில் மை டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் வெளியே ஃபோல்டர் இது டைரெக்டாக ஃபைலும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இங்கே எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு புதுசாக எப்படின்னு காட்டுறேன். இதை நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு புதுசாக பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஃபோல்டர் நேம் கேட்கு. நீங்கள் ஃபோல்டர் நேம் வந்து உங்களுக்கு தேவையானங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எம்எஸ் ஆஃபீஸ்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஃபோல்டரை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் திஸ் பிசி டாக்குமெண்ட்ஸு எம்எஸ் ஆஃபீஸ், ஓகேங்களா. இதில் வந்துட்டு நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு நியூ ரைட் கிளிக் பண்ணி நியூ போட்டு ஃபோல்டர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் பவர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பவர் பாயிண்ட் ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபைல் நேம் கேட்குது. ஸோ ஃபைல் நேம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் பார்ட் 1 சொல்லி இந்த ஃபைல் நேம் வந்து நான் சேவ் பண்ணுறேன்.
ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைலில் போய் சேவ்னு கொடுக்கணும். சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை வந்து இன்ட்டு பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து எப்படி எடுக்கணும்னா, எனக்கு வந்து மை டாக்குமெண்ட்ஸில் சேவாக இருக்குது. நான் இது வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். இங்கே டாக்குமெண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இல்லை இது எப்படி போய் எடுக்கணும்னா, திஸ் பிசியில் போயிட்டு திஸ் பிசியில் நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே டாக்குமெண்ட்ஸில் இருக்கா, டாக்குமெண்ட்ஸில் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பவர் பாயிண்ட்னு ஒரு ஃபோல்டர் இங்கே இடத்துல வருது. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது ஷார்ட்கட்டாக வேணாலும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து மேலே இங்கே காமிக்குதுங்களா, இந்த அட்ரஸ் காமிக்குதுங்களா, திஸ் பிசி டாக்குமெண்ட்ஸு எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டு. இங்கே ஆரோ வருது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிங்க, இந்த ஆரோ வர இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஷார்ட்கட்டுன்னு கொடுங்க. ஷார்ட்கட்டுன்னு கொடுத்தோன்னே இங்கே அந்த லொக்கேஷன் கேட்குதுங்களா, இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் அந்த ஃபோல்டர் நேம் கேட்குது, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் கிரியேட் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோல்டருக்கு கிளிக் பண்ணிங்கனால இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இது நீங்கள் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி தான் ஈஸியான மெத்தடு. ஸோ இதை வந்து ஃபைலை வந்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போ அடுத்த ஸ்லைடு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நியூ ஸ்லைடு போட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிறத டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடைசியாக ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இன்னொரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஃபைலில் போய்ட்டு சேம் மெத்தடு தான். ஃபைலில் போய் நியூ கொடுத்துட்டு லாங் ப்ரெசன்டேஷன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்த இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் 7 இருக்குது. இன்னும் ஃபைல் நேம் கொடுக்கல. நீங்கள் இந்த கொடுத்து எடுத்தோன்னே அடுத்த ஃபைலை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைலில் போய் சேவ்னு கொடுங்க. இப்போ ப்ரௌஸில் போய்ட்டு நீங்கள் இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, டெஸ்க்டாப்பில் போய்க்குங்க. நம்ம டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பவர் பாயிண்ட்டு சொல்லிவிட்டு இந்த பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இப்போ நான் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 2 அப்படின்னா பார்ட் 2 சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இங்கே பவர் பாயிண்ட் ஃபோல்டர் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களா, இந்த பவர் பாயிண்ட் ஃபோல்டரில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் 1 பார்ட் 2 2 ஃபைல் சேவ் ஆகிருக்கு. ஸோ என்ன டேட்டு டைமு நம்ம சேவ் பண்ண டைமு டேட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பவர் பாயிண்டில் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.